அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிம்மராசி காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீடு, 5ஆம் ராசியான சிம்மராசி நேயர்களுக்கு 18 வருட ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவகிரகம், அதாவது சனி, ராகு, செவ்வாய், சூரியன், கேதெல்லாம் பாவகிரகம் சொல்கிறாங்க. இந்த 5 கிரகத்தை சுபகிரகம் யார்? சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன், புதன். இது வந்து சுபகிரகம் சொல்கிறோம். சரிங்களா? மொத்தம் 9 பிளானெட்டு. இப்போ வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு நம்ம அந்த நடக்க போகிற ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வரலாம். ஏன்னா அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லவருங்க, கெட்டவரோட சேர்ந்தால் முழுசாக கெடுதல் பண்ணுவார். ஏன்னா ராகு கேது பச்சோந்தி கிரகம். ராகு எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு 180 டிகிரி கேது இருக்கும். கேது எங்கே இருக்கோ அதுக்கு 180 டிகிரி ராகு இருப்பார். சிம்மராசிக்கு வந்து ராகு திசை வரும்னு என்ன காரணம் சொல்கிறதுனா, நீங்கள் 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. அதாவது மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்போ மக நட்சத்திரத்துக்கு அவங்க வந்து பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கேது திசை, 2வதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை, 3வதாக சூரிய திசை, 4வதாக சந்திர திசை, 5வதாக செவ்வாய் திசை, 6வதாக உங்களுக்கு ராகு திசை வரும். கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே வருவீங்க நீங்கள் கண்டிப்பாக. அடுத்த நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே நீங்கள் சுக்கிர திசையில் இருப்பீங்க. 2வதாக உங்களுக்கு சூரிய திசை நடக்கும், 3வதாக உங்களுக்கு சந்திர திசை நடக்கும், 4வதாக உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும், 5வதாக உங்களுக்கு ராகு திசை கண்டிப்பாக வந்தே தீரும். இது நீங்கள் ஒரு சென்டர் மிடில் ஏஜில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சூரிய திசை, 2வதாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர திசை, 3வதாக செவ்வாய் திசை, 4வதாக உங்களுக்கு ராகு திசை வரும். இது ஒரு கரெக்டான ஒரு இளம் வயதில் கரெக்டான ஒரு ஏஜில் வரும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ இந்த ராகு எந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணும், ராகு எந்த இடத்துல இருந்தால் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும், கெடுக்கும்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துல பொதுவாக ராகு இருக்கிறது நல்ல பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 3ஆம் இடம் தைரிய விரிஸ்தானம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு வழக்கு, சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ இந்த 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலே நல்லது பண்ணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது. அவர் யாரோட சேர்ந்திருக்காரு, யாரோட பார்த்துருக்காரு, யாரோட சேர்க்கை இருக்காரு, ரொம்ப முக்கியம். வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணுங்க, ரொம்ப முக்கியம். ராகு வந்து பச்சோந்தி கிரகம். அவன் நல்லவனோட சேர்ந்தா அவன் நல்லவன், கெட்டவனோட சேர்ந்தா வச்சு செஞ்சிருவான் ராகு. இதுதான் ராகுவோட அமைப்பு. இப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டில் இருந்து சுக்கிரனா வேலை செய்வார், குருவோட வீட்டில் இருந்தால் குருவாக மாறிடுவார், சனியோட வீட்டில் இருந்தால் மறுபடியும் மேலும் பாவியாக மாறுவார், செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கொடூரமாக மாறுவார். ஆனால் மேஷத்தில் ராகு இருக்கலாம், விருச்சகத்தில் ராகு இருக்கவே கூடாது. பொதுவாகவே ராகு இந்த இடத்துல இருக்கலாம்: மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த 5 இடத்துல ராகு இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு ராகுவான்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா? அந்த 5 இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடமாவோ, 6ஆம் இடமாவோ, 10ஆம் இடமாவோ, 11ஆம் இடத்துல வந்தால் அது ஒரு யோகமான ராகுவாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஆனால் ராகு நல்லவரோட சேர்ந்தால் முழுமையான நல்ல பலன் கொடுத்துருவாருங்க. ஏன்னா பிரம்மாண்டத்துக்கு அதிபதி ராகு தான். ஒரு மனுஷனை கோபுரம் வச்சு கொண்டு போய் டாப்பில் போய் உட்கார வைக்கிறது ராகு திசையில் தான். பெரிய பாருங்கள், விஐபியோட ஜாதகம், பணக்கார ஜாதகம், நல்ல லக்ஸுரியான காரு, பங்களா, சொகுசு வாழ்க்கை, ஒரு டீசெண்டான ஒரு பக்காவான ஒரு டீசெண்டான வாழ்க்கைங்கிறத ராஜயோக வாழ்க்கை அனுபவிப்பாங்க. ராகு திசை நடக்கும். அவங்களுக்கு வந்து திறமை இருக்காது, அறிவு இருக்காது, எதுவுமே இருக்காது, எங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் திறமை இருக்கிறவன், அறிவு இருக்கிறவனா நடு ரோட்டில் இருப்பான். இதுதாங்க விஷயம். அதாவது திறமைக்கும் தகுதிக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நேரங்களை நல்லா இருக்கா, அந்த கிரகம் நல்லா இருக்கா, உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நேரங்களை சரியில்லையா, உங்களை கீழே சரித்து வச்சு பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் நடு ரோட்டில் நிற்க வைக்கும். இதை தான் இந்த ராகு பண்ணும். அதனால தாங்க சொல்கிறது, ராகு வந்து லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துலேருந்து சுபகிரகங்கள் சம்மந்தப்பட்டால் இது ஒரு அற்புதமான ராகுவாக இருக்கும். யார் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துலேருந்து மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்திலிருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு நான் சொன்ன இடமா வந்து வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தா நீங்கள் டெஃபினெட்லி நீங்கள் கோடீஸ்வரங்க, நீங்கள் ராஜ வாழ்க்கை அனுபவிப்பீங்களா, சந்தேகமே கிடையாது. வீடு கொடுத்த கிரகம் அந்த டெபாசிட் நல்லா இருக்கணும். ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அந்த வீட்டோட ஓனர் எங்கே இருக்கான், அவன் நல்லா இருந்தால் தான் ராஜ வாழ்க்கை கொடுக்கும். இதுதான் இந்த ராகு பண்ணுவார். ஏன்னா அவர் பச்சோந்தி கிரகம். சரிங்களா? பொதுவாக பாருங்கள், ராகு லக்னத்தில் இருக்குது. ஒருத்தருக்கு லக்னத்தில் ராகு இருக்குது, தசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்திப்படுத்த முடியாது. மனுஷன் வந்து அலைப்பாயும், மனசு அலைப்பாயும், பிடிவாதக்காரராக இருப்பார், கோவக்காரர் இருப்பார். ஏன்னா பாம்புங்க தான், ராகுன்னா பாம்பு தானே, பாம்பு மாதிரி சீருவாருங்க. பிடிவாதம் இருக்கும், சுயநலம் இருக்கும், நயவஞ்சகம் இருக்கும். இதெல்லாமே இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு கொடுக்கும். கிரிமினல் புத்தி கொடுக்கும் லக்னத்தில் இருக்கிற ராகு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பாருங்கள், பொய் பேச வைக்குங்க. பொய்யா பேசுவார், மெய்யா பேசுவார், வாய்க்கு வந்தெல்லாம் அடிச்சுடுவார். ஆனால் அடுத்தவங்க நம்புவாங்க. ஏன்னா ராகுங்கிறது நம்ப வைக்கும், பிரம்மாண்டமாக பேசும். இவர் சூப்பராக பேசுகிறாரு, இப்போ அவர் அருமையாக பேசுகிறாரு, இவர் பேசினா கரெக்டாக இருக்குன்னு நம்புவாங்க. ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் பொய்யா இருக்கும், வாய்க்கு வந்தெல்லாம் அடிச்சுடுவார். 2ஆம் இடத்துல இருக்கிறாரும் செய்யும் கண்டிப்பாக. ஆனால் அவர் நல்லவரோட சேர்ந்தால் பணம் வரலுக்கு அருமையான அமைப்புங்க, கோடீஸ்வர வாழ்க்கை கொடுக்கும். தனப்பிராப்தி சூப்பராக இருக்கும். தனப்பிராப்தி அருமையாக இருக்குன்னா பணம் எங்கேருந்து வருது,
எப்படி சேர்த்து வைக்கிறாங்க, எவ்வளோ பணம் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. இதே பாவகிரகங்களோட சேர்ந்த ராகு வந்து குடும்ப வாழ்க்கை கெடுக்கும், பேச்சை கெடுத்து விட்டுரு, உங்களுக்கு பணத்தை கெடுக்கும், நடு ரோட்டுக்கு வருவார். அதான் வித்தியாசம். 3ஆம் இடத்துல ராகு, பொதுவாக 3ல் ராகு இருந்தாலும் பாருங்கள், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறனால ஒரு உச்சபட்சமான தைரியம் இருக்கும், குருட்டு தைரியம் இருக்குங்க உங்களுக்கு. வீரியம் நல்லாயிருக்கும், தைரியம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம விடாமுயற்சியோட செயல்படுவார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, ஒரு படிக்கிறது, இல்லை ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு, இது நினைக்கிற முயற்சி அத்தனையும் நடக்கும் இருக்குது, பழிச்சிடும் உங்களுக்கு. ஆனால் 3ல் ராகுவோட பாவகிரகங்கள் சேர்ந்தால் முயற்சி வீணாகும். ஒரு கோழையாக இருப்பார் இவர், ஒரு தன்னம்பிக்கை இல்லாத, தைரியம் இல்லாத ஒரு கோழையான ஒரு நபராக இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு, பாவகிரகத்தோடு சேர்ந்த ராகு நிச்சயமாக டெஃபினட்டாக பண்ணும். 4ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல ராகு இருக்கவங்க பாருங்கள், மேக்ஸிமம் பாருங்கள் 4ல் ராகு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த அம்மாவோட சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை. அம்மாவோட சப்போர்ட் கிடைக்காம போயிடுது, இல்லை அம்மாவே சின்ன வயசில் இல்லாமல் போவாங்க. பிற்காலத்தில் வந்து இந்த ராகு வந்து பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்து இந்த ராகு திசையில் ஹார்ட் அட்டாக், இருதய சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூட வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குங்க இந்த 4ல் இருக்கிற ராகு. வீடு யோகம், வீடு பிராப்தி இருக்கணும்னா 4ல் ராகு சுபகிரகத்தோடு சேர்ந்தால் பிரம்மாண்டமான வீடு கட்டுவார். நான் முன்னாடி சொன்னேன், நல்லா நோட் பண்ணுங்கள். அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லது பண்ணுவார், கெட்டவரோட சேர்ந்தால் அந்த வீட்டை கெடுத்துருவார். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறாகோ பாவகிரகங்களோட இருந்தால் அம்மாவை கெடுக்கும், அம்மாவோட ஆரோக்கியத்தை கெடுக்கும், அம்மாவே இல்லாமல் பண்ணும். இது 4ல் இருக்கிறாகும். 4ஆம் இடத்துல இருக்கிறாக சுபகிரகங்களோட சேர்ந்தால் அம்மாவால் அதிர்ஷ்டம், அதே மாதிரி அம்மானால வளர்ச்சி, நல்ல வண்டி வாகனம், நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை, இதெல்லாமே நல்ல கல்வி, பல பாஷை கற்றுக்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல பாஷை பேசுவாங்க. அது 4-5 மொழி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த 4ல் இருக்கிறாக தாங்க பல மொழி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது நீங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். 5ஆம் இடத்துல இருக்கிறாக குலதெய்வ வழிபாடு குறையாக இருக்கும். மேக்ஸிமம் 5ல் ராகு பெண் குழந்தை அமைப்பு கொடுத்துருங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஜீரண குழந்தை. 5ஆம் இடம் வயிறை குறிக்கிற இடம். 5ஆம் இடம் வயிறு குறிக்கிற இடத்துனா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு ப்ளோட்டிங் ஆகிறது, அல்சர் பிரச்சனை வர்றது, ஹெல்த் பாதிப்பு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுத்துருவார். குலதெய்வ தோஷத்தை கொடுக்கும். அதேமாதிரி நீங்கள் மேக்ஸிமம் பாருங்கள், இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு, ஏன்னா 5ஆம் இடங்கிறது எண்ணம், புத்தி, சிந்தனை குறிக்கிற இடம். மைண்டு விகாரமாக இருக்கும், கண்டபடி தோணும் உங்களுக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ராகு 5லேருந்து திசை நடத்தினார்னா பெண் குழந்தை கிடைக்கும், அந்த அமைப்பு இருக்கும். ஆனால் விகாரமாக திங்க் பண்ணுவாங்க. ரோட்டில் ஒருத்தர் போனால் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், இல்லை இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க இவங்க. இது 5ல் இருக்கிற ராகு பண்ணும். 6ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா எதிரி இல்லாமல் பண்ணுவார். நீங்கள் பாருங்கள் 6ல் இருக்கிற ராகு ஜாதகத்தை பாருங்கள், 6ல் தனிச்சு மட்டும் ராகு இருந்துட்டாருன்னா அவருக்கு எதிரி இருக்காது. நோய் இருந்தாலும் நோய் கண்ட்ரோல் ஆகிருக்கு, நல்ல மருத்துவர் அடையாளம் காட்டப்பட்டு அந்த நோய் க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் அந்த ராகு தசையில். அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, ஊரை விட்டு போய் தலைமறைவாகாமல் சொந்த ஊர்லேயே வாழ்றது, இது எல்லாமே இந்த 6ஆம் இடத்துல ராகு கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ கடன் இருக்காது, நோய் இருக்காது, எதிர்ப்பு இருக்காது. அந்த ராகு திசை வந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுத்துரும், அதில் சந்தேகமே கிடையாது. பாவகிரகங்களோட சேர்ந்தால் எதிர்ப்புகள் அதிகமாகும், ஊரை விட்டு போயிடுவார், எதிரி அதிகமாவாங்க, இவங்களுக்கு எதிரி தொல்லை அதிகமாவாங்க, எதிரி இவங்களை வந்து முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்துல பாவகிரகத்தோடு சேர்ந்த ராகு கண்டிப்பாக பண்ணும். 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பொதுவாக பாருங்கள் 7ல் ராகு இருந்தால் வேற்று மதம், வேற்று ஜாதி பையனையோ பொள்ளையோ கல்யாணம் பண்ணுறது, அந்நிய நபர்களோட தொடர்பு ஏற்படுத்துறது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். வந்து 7ல் ராகு தசை நடத்துகிறவங்களாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ஒரு தவறான வழி கொண்டு போவாங்க. அவங்க காம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், காம சிந்தனைகள் அதிகமாக இருந்து உச்சப்பட்டமான காமம் இருக்கும். ஒரு இல்லீகல் கான்டாக்டுங்க, தவறான வழிக்கு போவாங்க. ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்ணு மேலே தொடர்பு ஏற்படுறது, பெண்ணாக இருந்து ஒரு ஆண் மேலே தொடர்பு, மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் வர்றது எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். அவர் நல்லவரோட சேர்ந்தால நல்ல வழியில் நண்பர் கொடுப்பார், பாவகிரகத்தோட சேர்ந்தால் தவறான வழியில் கொடுப்பார், மாற்றமே கிடையாது. 8ஆம் இடத்துல ராகு, 8ல் ராகு இருந்தால் பாருங்கள் ஆயில் குறைபாடு ஏற்படுங்க. நிறைய ஜாதகம் பாருங்கள் 8ல் இருக்கிற ராகு வந்து ஆயில் தோஷத்தை கொடுக்கும். 8ல் ராகு சனி, ராகு செவ்வாய், ராகு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட இருக்கிறது, ராகு செவ்வாயோட இருக்கிறது, ராகு சனியோட காம்பினேஷன் இருக்கிறது. இது இருக்கவங்க பாருங்கள் அந்த ராகு திசையில் லக்னாதிபதி கெட்டு போனவங்க இந்த ராகு திசையில் இறக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமாக கொடுத்துரும். மற்ற கிரகத்தையும் நம்ம பார்க்கணும், அதனால அந்த வாய்ப்புன்னு சொல்கிறேன் நான், சரிங்களா. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற ஆயுள் தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும், இந்த மாற்றம் கிடையாது. நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் விபரீத ராஜயோகமாக மாறும், அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும். லாட்ரியில் சம்பாதிக்கிற, ஜாக்பாட் அடிச்சிருச்சு, நான் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சிட்டேன், பிட்காயினில் சம்பாதிச்சிட்டேன், கிரிப்டோ கரன்சியில் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு வராத பூர்வீகத்து கைக்கு வந்துருச்சு, நான் பெரியலாம் மாறிட்டேன்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள் 8ல் ராகு சுபகிரகங்களோட கண்டிப்பாக சேர்ந்துருக்கும். 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க மேக்ஸிமம் 9ல் ராகு வந்து தந்தை பிரித்து வைக்குங்க, அப்பாவிட்ட பிரித்து வைக்கும், தந்தை விட்டு விலைக்கு வைக்கும். நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் செட்டில் ஆக வைக்கும். அதிர்ஷ்டமான உங்களுக்கு ராகுவாக இருக்கணும்னா 9ல் இருக்கிற ராகு உங்களுக்கு குருவோட தொடர்பு, செயற்கை பார்வை, சுக்கரனோட தொடர்பு, வளர்பிறை சந்திரனோட கனெக்ஷனில் இருந்துட்டாருன்னா இந்த ராகு அதிர்ஷ்டமான ராகுவாக உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான அத்தனை விஷயம் உங்களுக்கு இந்த ராகு கொட்டி கொடுக்கும். 10ஆம் இடத்துல ராகு, 10ல் ராகு இருந்தால் பாருங்க பதவி, அதாவது ஒன்றா பதவி கொடுத்துரும், இல்லைன்னா தொழிலுக்கு எடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போ அந்த இடத்துல தனிச்சிருக்கிற ராகு தொழில் இல்லாமல் பண்ணுவாருங்க. ராகுவோட சுபகிரகம் சம்மந்தப்பட்ட பிரம்மாண்டமான தொழில்,
பெரிய பாருங்கள் மல்டி மில்லியனர்லாம் பாருங்கள் எம்என்சி கம்பெனி வச்சிருக்கிறது, நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு வச்சிருக்கிறது, ஒரு நல்ல ஒரு தனக்கீழ ஒரு 1000 பேர் 500 பேர் வச்சு வேலை பார்க்குறவங்களாம் பாருங்கள் இந்த 10ல் இருக்கிற ராகு சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கும். அவங்களால தான் கோடீஸ்வர வாழ்க்கை வாழ முடியும். நேர்மையான வழி சம்பாதிச்சு ஆளே மாறிடுவாங்க அவங்க. அதே மாதிரி நல்ல கான்செப்ட் நல்ல கிரகத்தோடு வந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டில் இவங்களும் அந்த மாதிரி அந்த ராகு திசையில் சம்பாதிப்பாங்க. ராகு கொட்டி கொடுக்கும். எப்படி பணம் வருது, நம்மகிட்ட எவ்வளோ சேஃப்டி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான உச்சபட்சமான ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கை இந்த ராகு 10ல் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுப்பார். 11ல் ராகு அபாரமான வளர்ச்சி கொடுக்குங்க. நிறைய கோடீஸ்வர ஜாதகத்தில் செட்டிலான ஜாதகம் பார்க்கும்போது 11ல் இருக்கிற ராகு தாங்க அள்ளி அள்ளி கொடுக்குதுங்க. 11ல் இருக்கிற ராகு வந்து அள்ளி கொடுக்கும். மூத்த சகோதரனால் நல்ல அமைப்பு கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வராத பணம் கைக்கு வர்றது, தொழிலில் சம்பாதிக்கிறது, வேலையில் நேர்மையாக சம்பாதிக்கிறது, இதெல்லாமே இது 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு பிரம்மாண்டமாக கண்டிப்பாக கொடுத்துரும். சரிங்களா? இந்த மீடியாவில் ஏன்னா ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியா ஃபீல்டு கொண்டு போகிறது, இந்த சமூக ஊடகங்கள் இருந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் இது பிரபலமாகறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் 11ல் இருக்கிற ராகு தான் கண்டிப்பாக அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கும். 12ஆம் இடத்துல ராகு. 12ல் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம், அயல்நாட்டு பிரயாணம் செட்டிலாக வைக்கிறது, மேக்ஸிமம் வெளியூர் போகிற மாதிரி வெளிநாடு போகிற மாதிரி வரும். ஆனால் இப்போ ராகு பாவிகளோட சேர்ந்து தூக்கத்துக்கு எடுத்துருங்க. படுக்கை சுகம் 18 வருஷம் உங்களுக்கு இருக்காது. ஒரே கணவன் மணி ஒரே ரூமில் இருப்பாங்க, தனித்தனியாக இருப்பாங்க. அப்போ 12ல் ராகு இருந்து பாருங்கள் பாவகிரகத்தோடு சேர்ந்துருக்கும். தேவையில்லாத அவங்களுக்கு மன உளைச்சல் வரும், திருமண வாழ்க்கை கெட்டு போயிடும், படுக்கை சுகம் கெட்டு போயிடும், சரியான நேரம் சாப்பிட மாட்டாங்க, நைட்டு நேரம் கட்ட நேரம் தூங்குறது, நேரம் கட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது எல்லாமே இந்த 12ஆம் இடத்து ராகு தான். ஆனால் ராகு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து சுபகிரகத்தோட வீட்டில் குருவோட வீட்லையோ சுக்கிரனோட வீட்லையோ நல்ல இடத்துல ராகு இருந்தாருன்னா கொட்டி கொடுக்குற ராகுவாக இருப்பாருங்க. இந்த 12ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கெடுக்கவே கிடைக்காது. கட்டில் சுகத்தை கொடுக்கும், படுக்கை சுகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு அந்த சுபகிரகத்தோட வீட்டில் இருக்கிற ராகு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுட்டாருன்னா இந்த ராகு மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட வாழ்க்கை ராஜ வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். 12ஆம் இடத்துல சுபகிரக சம்மந்தப்பட்ட ராகு. அதனால் அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்காரா, சனியோடு இருக்காரா, சூரியனோடு இருக்காரா, செவ்வாயோடு இருக்காரா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவிகளோட சேர்ந்துருக்காரா, சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கான்னு உங்கள் பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.